சரி, இப்ப மேச லக்கணத்துக்கு பார்ப்போமே. மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 2 வகையில் சசயோகத்தை அளிப்பார். ஒண்ணு சப்தம கேந்திரமான 7ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று, இன்னொன்று சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று சசயோகத்தை அளிப்பார். இந்த சசயோகத்தை சிறப்பாக அளிப்பாரா என்றால், மேச லக்னத்துக்கு சனி பகவான் விரோதி மற்றும் பாதகாதிபதி. இவர் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தில் இருக்கும்போது வாழ்க்கை துணையால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் பலதார விருப்பங்களையும், ஒரு வாழ்க்கை துணையால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும், பிற பெண்களை நாடக்கூடிய தன்மையும், பெண்ணாக இருந்தாலும் கணவனால் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறுபடுகிறது, ஏற்பட்டு வருகிறது. அங்கே பொருளாதாரம் மேன்மையை கொடுத்திருந்தாலும் கூட 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உச்சம் பெறுகிறான். மனைவியின் மூலம் ஏகப்பட்ட சொத்துக்களையோ இல்ல மனைவி வீட்டு சொத்துக்களையோ இல்ல மனைவியின் மூலம் பொருளாதார மேம்பாட்டையோ இவருக்கு சசயோகத்தில் சுபகிரகம் பார்த்து கொடுத்தாலும் கூட, வாழ்க்கை துணையால் கூட பிரச்சனைகள், சொத்தையும் கொண்டு வருவா, அந்த மனைவி கட்டுப்பட்டு நடக்கணும், சுதந்திரமா செயல்பட முடியாது, இந்த மாதிரியான தன்மையை ஏற்படுத்தி விடுகிறது. எல்லாம் கொண்டு வருவா, ஆனா மனைவி சொல்றதுதான் கேட்டாகணும். புரியுதுங்களா? அங்க நமக்கு உரிமை இல்லை, அடிமையா நடக்கணும். இந்த மாதிரியான தன்மையும் சேர்த்தி கொடுக்கணும். சரி, 10ஆம் இடத்துல தான் நிற்கிறார் அப்படின்னு கேட்டாலும், அங்கேயும் 10ஆம் இடத்திலையும் கௌரவத்துக்காக தொழில் செய்யக்கூடிய நிலையை கொடுத்து ஏகப்பட்ட கடன், ஒரு நிம்மதியற்ற நிலை, கடின உழைப்பு, சாப்பாடுவே நேரம் இல்லை, தகுதிக்கு மீறிய பொருளாதாரத்தை வாங்கி உள்ளுக்கு போட்டு தெரியுது, ஒரு நிம்மதியற்ற தன்மையை இந்த சனி பகவான் கொடுத்து விடுகிறார். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கிறார் 10ஆம் இடத்துல இருந்தா, அதுக்கு மீறிய பிரச்சனைகளையும் அவர்கள் கொடுத்து விடுகிறார். நிம்மதி என்றால் இல்லை. யோகம் என்பது நிம்மதி. அந்த நிம்மதியை இவர்கள் பெறுவது இல்லை. அதான் உண்மை. புரியுதுங்களா? அது எப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். இங்க பாருங்க, சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றாலும், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றாலும், மேச லக்னத்திற்கு ஏமாற்றமும் பிரச்சனைகளும், வாழ்க்கை துணை மூலம் இடையூறுகளும் சங்கடங்களும் அவமானங்களும் கசப்புகளும் வரத்தான் செய்கின்றது. 10ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, நல்ல தொழிலை கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது, ஆனா நிம்மதி இல்லை. இந்த நேரம் வேலை 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 அலைஞ்சிட்டே சாப்பிட்டியா நிம்மதியா இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. பேருக்கு பணம் அப்படின்னு இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணையாலேயே எல்லா பொருளாதாரம் கிடைச்சு கூட வாழ்க்கை துணைக்கு அடிமையா இருக்கணும், இல்ல வாழ்க்கை துணையத்துல சிக்கிக்கிட்டு முளைக்கணும். வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கசப்புகளையும் கொடுக்கிறது. அப்ப நிம்மதி இல்லை. இப்ப இந்த சசயோகம் முழுமையா செயல்படுதானா? மேச லக்னத்துக்கு இல்ல, செயல்படுறது இல்லை. மேச லக்னத்துக்கு சனி கொடுக்கும் சசயோகம் வகையிலும் சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. மேச லக்னத்துக்கு சசயோகத்தை கொடுக்கக்கூடிய சனியா இருந்தா பொருளாதார வகையில அதாவது ஜட பொருட்கள் வகையில உனக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் சொல்லாமே தவிர, சந்தோஷம் இல்லாம எது கிடைச்சும் நிம்மதி இல்லாம எது கிடைச்சும் உனக்கு யோகம்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லை. அது பெருசா நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அந்த யோகம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கறது இல்லை, பொருளாதாரத்தை வேணா ஒரு சிலருக்கு கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொருளாதாரம் பெரிய பணக்காரர் மாதிரி வாழ்றாங்க, ஆனா பணக்காரருக்குரிய சந்தோஷங்களை பெற்றவங்க இல்லை. கரெக்டா சார்? உண்மை சார். சார் சிறப்பு சார், சிறப்பு சார். அடுத்தது ரிஷப லக்னம்.